exercise 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அடுத்தது கழுத்துக்கான எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் கைகளை ரொட்டேட் பண்ணிடலாம். இந்த சைடு கிளாக் வைஸ்ல 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 தடவை. அதே மாதிரி இந்த கை. One, two, one, two. அடுத்து கழுத்துக்கான எக்ஸசைஸ். இப்படி 3 தடவை, அப்படியே ரிவர்ஸ்ல 3 தடவை. 1 2 3 1 2 3 அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. அடுத்த கையை பிரஸ் பண்ண 1 2 3 4 5 6 7 8. அடுத்து 3 4 5 6 7 8. அடுத்தது இடுப்புக்கான எக்ஸசைஸ். 1 2 3 4 5 6 அப்படியே திருப்பி இப்படி 1 2 3 4 5 ஹிப்புக்கே இப்படி 1 2 3 4 5 6 7 அடுத்து
முட்டிக்கான எக்ஸசைஸ். முட்டியை மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. அடுத்து ஏதாவது சேர் ஏதாவது பிடிச்சுக்கோங்க. பாதத்தை ரொட்டேட் 1 2 3 4 5 6. திருப்பி அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இடது காலில் பண்ண திருப்பி 1 2 3 4 5 6. அப்புறம் பாதத்தை ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் இப்படி 6 தடவை, இப்படி 6 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பாதத்துல முன்னோக்கி ஒரு 2 தடவை நடங்க. அதே மாதிரி பின்னாடி பாதத்தை ஊனி 2 தடவை நடங்க. செவுத்துல சாஞ்சிட்டு புஷ்அப் மாதிரி 1 2 3 4 5 6. அடுத்து கைகள் ரெண்டையும் நல்லா டைட்டா இடது கை கீழே வலது கை மேல எவ்வளவு நேரம் ஒரு நிமிஷம் இப்படி ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே அதுக்கப்புறம் உல்டாவா இது ரெண்டையும் ஒரு நிமிஷம் பண்ணுங்க. அதையே இந்த மாதிரி கைகளை வச்சுட்டு அப்படியே மேல் நோக்கி தூக்குங்க. 1 2 3 இப்போ உட்கட்டாசனா, அதாவது சேர்ல நம்ம எப்படி உட்கார்ந்துருப்போமோ அது மாதிரி இப்போ சேர் இல்லாம ஒரு நிமிஷம் ஒரு 1 to 10 கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளோ 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 நேரம் நிற்க முடியுதோ அந்த மாதிரி நில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கீழே குனிஞ்சு பாதங்களை முதல்ல நேரா தொடங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு
வலது கையால இடது கால், இடது கையால வலது கால். இத ஒரு 5 தடவை செய்யும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5. அடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல கைகளை தூக்கி வணக்கம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 1. அப்புறம் கைகளை மேல தூக்கி எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ பேக் சைடு அப்படியே பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. 2. அப்படியே கீழே குனிங்க. பாதங்களை தொடர்ந்து குனிஞ்சு. 3. இப்போ இடது காலை முன்னாடி வச்சு இடது காலை மடக்கிக்கணும், வலது காலை நீட்டிக்கணும். கீழே அப்படியே உட்கார்ந்து கைகளை தரையில தொட்டு மேல் நோக்கி பாரு. இது 4வது நிலை. அடுத்து தலைய தரையில ஊனி உடம்பு பகுதியை மேல தூக்கணும். இது 5வது. கைகளை ஊனிக்கணும். அடுத்து நாடிய தரையில ஊனிட்டு ஃபுல்லா படுத்து முதுகு பகுதியை மட்டும் மேல தூக்குங்க. அடுத்து தலையை மட்டும் மேல் நோக்கி எவ்வளவு வளைக்க முடியுதோ வளைச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 5வது பண்ண மாதிரி தலையை ஊனி உடம்பு ஃபுல்லா தூக்கணும். அடுத்து நம்ம 4வதா பண்ண மாதிரி வலது காலை மடக்கிட்டு இடது காலை நீட்டி தலையை மேல தூக்கணும். அடுத்து நம்ம 3வதா பண்ண மாதிரி குனிஞ்சு கால்களை தூக்கணும். அடுத்து 2வது நிலை. மேல கைகளை தூக்கணும். அடுத்து மீண்டும் முதல் நிலை. அடுத்தது உட்கார்ந்து செய்ய போறோம். ஆலய வழிபாடு, தியானம் எல்லாம் உட்கார்ந்துக்கோங்க. கால் எதுவும் வலிச்சதுன்னா கொஞ்ச நேரம் டேப் பண்ணிக்கோங்க.
பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனம் போடுங்க. இல்லைன்னா சாதாரணமா சமணங்கால் போட்டு இப்போ உச்சரிப்பு 3 தடவை பண்ண போறோம். இதான் முதல் நிலை. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா டீப்பா வந்து எவ்வளவு தூரம் நம்ம சுவாசத்துல இழுக்க முடியுமோ, யாரால முடியுதோ அந்த அளவுக்கு உள்ள இழுத்து ரிலீஸ் பண்ணுங்க. இது வந்து கரெக்டா நல்லா அந்த வைப்பு நீங்க பழகிட்டீங்கன்னா அப்புறம் நல்லா செய்ய செய்ய நல்லா வரும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு முடியுதோ செய்ய. ஓ. ஓ. இப்போ 2வது நிலை ஆலய வழிபாடு. கைகளை மேல தூக்கிக்கங்க. மேல வச்சு வணக்கம். அப்படியே முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது இஷ்டப்பட்ட கோயிலுக்கு நீங்க உள்ள போயிட்டு ஆலய தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி இப்போ மனசாலேயே நம்ம பிரார்த்தனை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அடுத்து ஆலய வழிபாடு கோயிலுக்குள்ள போறோம். கொடிமரத்தை கும்பிட்டுட்டு சாமிய தரிசனம் பண்றோம். அம்பால தரிசனம் பண்றோம். மணி சத்தம் கேக்குது. தீபாராதனை காட்டுறாங்க. நம்ம வேண்டதான் வேண்டிக்கிறோம். அப்புறம் பிரகாரத்தை சுத்தி வரும். கொடி மரத்துக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி நம்ம வீட்டுக்கு வரோம். அடுத்து குரு நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடுத்தது வேண்டும் நிலை. யார் யாருக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை நீங்க மனசு உருகி கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது டெய்லியுமே நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. நிறைய பேர் நீங்க பண்ண பண்ண அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வேண்டும் நிலை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்து சரணாகதி.
நம்மளும் நம்மள சார்ந்தவங்களும் இறைவனோட பாதத்தை பற்றி எப்பவும் சரணாகதியா இருப்போம் அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி பண்ண போறோம். கட்டை விரல், மோதிர விரல் இது 2 மட்டும் நீட்டி இருக்கட்டும். மீதி எல்லா விரலையும் மடக்கிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரே நம்ம மூக்கு துவாரத்து வழியா 3 தடவை மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. அதே மாதிரி வலது கை பக்கம் பண்ணீங்கன்னா அடுத்து இடது கை பக்கம் 3 தடவை இழுத்து விடுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது 2வது ஒரு துவாரத்து வழியா உள்ள காத்தை இழுத்து திருப்பி அடுத்த துவாரத்து வழியா வெளியே விடணும். இது மாதிரி இடது கை பக்கம் இழுத்து வலது கை பக்கம் 3 தடவை வெளியே விடுங்க. அதே மாதிரி இடது கை இந்த அப்படியே மாத்தி செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள இழுத்து ஓம்ன்ற உச்சரிப்பு எப்படி நம்ம பண்ணோமோ அது மாதிரி யாரால எவ்வளோ நேரம் இந்த மூச்சை இழுத்து கரெக்டாக அதை வெளியே விட முடியுமோ நிறுத்தி நிதானமாக பண்ணீங்கன்னா அதோட பலன் வந்து நமக்கு உடம்புல அந்த பெனிஃபிட் வந்து தெரியும். அடுத்து 3வது இடது கையால் காற்றை இழுத்து எவ்வளோ நேரம் உங்களால் உள்ள வச்சிருக்க முடியுமோ வச்சிருந்து வலது பக்கம் இழுத்தீங்கன்னா இடது பக்கம் ரிலீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மாற்றி இது மாதிரி 3 தடவை இந்த துவாரம் 3 தடவை இந்த துவாரம். அடுத்தது மூச்சு நல்லா இழுத்து வயிறு நம்ம வயிறு அளவுக்கு நம்ம உள்ள ஆழமா எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து திருப்பி அப்படியே மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. இடது கை பக்கம் 3 தடவை வலது கை பக்கம் 3. கைகளை இப்படி வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. .
அடுத்து கை விரல்ல, ஆள்காட்டி விரலால காது மடல்ல அந்த ஓரத்துல சின்னதா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு காத்த உள்ள இழுத்து வெளியே விடணும். ஒரு 3 தடவை பண்ணுங்க. அடுத்து கை கட்ட விரல் அதை நம்ம செஸ்ட் மேல வச்சுட்டு உள்ள இழுக்கும் போது கையை மேல தூக்கணும். திருப்பி காத்து வெளியில விடும்போது கையை கீழே இருக்கும். இது மாதிரி 3 தடவை. அடுத்தது காத்த மூக்கால உள்ள சுவாசிச்சு வாயால பல்லால நம்ம வெளியில விட போறோம். முதல்ல இடது கை இடது பக்கம் மூக்கால 3 தடவை உள்ள காத்தை இழுத்து வாயால வெளியில இப்படி, மீதி மூக்குலால வெளியே வரக்கூடாது, காத்து வாயால தான் வரணும். அந்த மாதிரி. அடுத்து நாக்க மடக்கிக்கோங்க, ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சு காத்த உள்ள இழுத்துட்டு மூக்கால காத்த வெளியில விடணும். இப்படி அந்த மாதிரி ஒரு 3 தடவை பண்ணு. இப்போ நம்ம பல்வேறு மூச்சு பயிற்சி பண்ணியிருப்போம். அடுத்து வந்து கடைசியா நம்ம மூச்சை நல்லா மேல் நோக்கி இழுத்து மெதுவா ரிலீஸ் பண்ண போறோம். இது மாதிரி ஒரு 3 தடவை செய்யும். ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் வலிச்சதுன்னா காலை கொஞ்சம் நீட்டி டேப் பண்ணிட்டு நம்ம அடுத்து முத்ரா செய்யலாம். அடுத்தது கைகளுக்கான மகத்தான முத்திரைகள் செய்ய போறோம். சார்ட் பக்கத்துல இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க.
இல்லைன்னா நான் செய்யற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சூனிய முத்திரை. இந்த நடுவிரலை மட்டும் மடிச்சுட்டு அதை கட்டை விரலால லைட்டா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் இதான் முதல் நிலை. 2 கைகளாலையும் நடுவரலை மடக்கி கட்டை விரலால ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சுக்கோ. அடுத்து 2ஆம் நிலை பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் ரெண்டையும் லைட்டா மடிச்சு அந்த நுனியில கட்டை விரலால அழுத்திக்கோங்க. மீதி 2 விரலும் நீட்டிதான் இருக்கும். மோதிர விரல் சுண்டு விரல் அது மேல கட்டை விரலால லைட்டா ஒரு ப்ரெஸ். இது 2வது முத்திரை. இதுக்கு பேரு பிராணமுத்திரை. அடுத்தது வாயு முத்திரை. இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் அடிச்சு கட்டை விரலால ஒரு ப்ரெஸ். அதே மாதிரி இந்த கையில் இதை நம்ம கால் தொடைகள் மேல வச்சு ஒரு அரை நிமிஷம், இது எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுதோ டைம் இருக்கிறவங்க நம்மளா செய்யும் போது ஒரு 2 நிமிஷம் ஒன்னொன்னையும் செஞ்சா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இப்ப நமக்கு நம்ம 1 ஹவர்ல எல்லாமே செய்யறோங்கிறதுனால இருக்கிற டயத்துக்குள்ள ஒரு அரை நிமிஷம் இப்ப செய்யறோம். அடுத்து 4வது பிருத்திவி முத்திரை. மோதிர விரலை மட்டும் மடக்கிக்கோங்க, கட்டை விரலால பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கையில இது ஒரு அரை நிமிஷம். இதுக்கு பேரு பிருத்திவி முத்திரை. இது 4வது முத்திரை. அடுத்து 5வது நம்ம செய்ய போறது சுத்தி முத்திரை. ஆள்காட்டி விரல் நடுவரல் அது தனியா பிரிச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் தனியா. இதுக்கு நடுவுல அந்த கேப்ல கட்டை விரலால லைட்டா ஒரு ப்ரெஸ். இந்த மாதிரி இதுக்கு பேரு சுத்தி முத்திரை. அடுத்தது ஆகாஷ் முத்திரை. நடு விரலை மட்டும் மடக்கிக்கோங்க, கட்டை விரலால பிரஸ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா விரலும் நீட்டிதான். இந்த மாதிரி இது ஆகாஷ் முத்திரை. அடுத்தது 7வது முத்திரை ஆதி முத்திரை. கட்டை விரலை மடக்கி மற்ற விரல்களால இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் கைகளை தொடமையில வச்சு நம்ம செஞ்சோம். அடுத்து கைகளை நீட்டி செய்ய போற முத்திரைகள். ஃபர்ஸ்ட் மகர முத்திரை. இந்த மோதிர விரல் சுண்டு விரல் அதை மட்டும் மடக்கிக்கோங்க, கட்டை விரலால ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்ப இந்த கையில கட்டை விரல இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள உள்ள விட்டு இப்படி. இதுதான் முதல் நிலை. இதுக்கு பேரு மகர முத்திரை. இந்த மாதிரி ரெண்டாவது வயிறு முத்திரை. மீதி எல்லா விரலும் நீட்டி கட்டை விரல் இப்படி இருக்கும்.
அதில் வலது கையால் மேலே அந்த கட்டை விரலை பிடிச்சுக்கோங்க. வலது கை கட்டை விரல் இப்படி மடக்கிக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி. இதுக்கு பேரு வயிறு முத்திரை. அடுத்தது அக்னி சக்தி முத்திரை. 2 கையோட கட்டை விரலையும் இந்த மாதிரி இணைச்சுக்கோங்க. இதுக்கு பேரு அக்னி சக்தி முத்திரை. அடுத்தது கபநாச முத்திரை. இந்த மோதிர விரல் சுண்டு விரல் அதை மடக்கிட்டு கட்டை விரலால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 கையிலையும் மீதி 2 விரலும் நடு விரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டி இருக்கும். இது மாதிரி. இதுக்கு பேரு கபநாச முத்திரை. அடுத்தது மகா சிரசு முத்திரை. மோதிர விரல மடக்கிக்கோங்க. சுண்டு விரல் நீட்டி இருக்கும். மீதி 3 விரலையும் ஒன்னா பிடிச்சுக்கோங்க. மோதிர விரல் மடக்கிட்டு நடுவரல் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இது 3ஐயும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் நீட்டி. இதுக்கு பேரு மகா சிரசு முத்திரை. அடுத்தது தர்ம சக்கர முத்திரை. இந்த இடது கையால கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி வட்டமா அப்படி பிடிச்சுக்கோங்க. நடு விரல்ல இந்த கையால பிடிச்சுக்கோங்க. இதுக்கு பேரு தர்ம சக்கர முத்திரை. அடுத்தது தாரண சக்தி முத்திரை. கட்டை விரல் ஆள்காட்டி விரல் ரெண்டு கைகள்லையும் இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. மீதி விரல் நீட்டிதான். அடுத்தது முகுல முத்திரை. எல்லா விரலையும் கூப்பி இப்படி ஒரு பூ மொட்டு மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோ. இதுக்கு பேரு முகுல முத்திரை. அடுத்தது சி முத்திரை. ஒரு கையில கட்டை விரலை மடக்கி 4 விரலையும் நீட்டிக்கோங்க. இடது கையில வலது கையில கட்டை விரலை மடக்கி எல்லா விரலையும் அதால மூடிக்கோங்க. ஒரு கையில நீட்டி இருக்கும், ஒரு கையில மடங்கி இருக்கும். இதுக்கு பேரு சி முத்திரை. அடுத்தது காளேஸ்வர முத்திரை. 2 கையிலையும் ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலை இப்படி சேர்த்துக்கோங்க. மீதி 3 விரலும் இப்படி வணக்கம் வைக்கிற மாதிரி. இதுக்கு பேரு காளேஸ்வர முத்திரை. அடுத்து திரிகோண முத்திரை. 2 கைகள்லையும் நடுவரலையும் மோதிர விரலையும் இந்த மாதிரி ஒன்னா சேர்த்துட்டு அதே மாதிரி ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இது ஒன்னா சேர்ந்து துண்டு விரல் மட்டும்தான் நீட்டி இருக்கும். இந்த மாதிரி வச்சீங்கன்னா அப்படி ஒரு முக்கோண ஷேப்ல வருது இல்லையா? இதுக்கு பேரு திரிகோண முத்திரை.
அடுத்து ஆம முத்திரை. 2 கையிலயும் மோதிர விரல் மட்டும் அடங்கியிருக்கும். அது மட்டும் தான் டச் பண்ணியிருக்கும். மீதி எல்லா விரலும் நீட்டியிருக்கும். இந்த மாதிரி. அடுத்து பைரவ முத்திரை. 2 கையிலயும் இந்த ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரல் மேல இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கட்டை விரலையும் நடு விரலையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு மீதி 2 விரலும் நீட்டி இருக்கும். இப்படி வச்சு இது வந்து நீட்டி செய்யணும்னு இல்லை, நம்ம நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கணும். அடுத்தது இடது கை கீழே வலது கை மேல 2 கட்டை விரலை மட்டும் சேர்த்து இதை நம்ம தொப்புளுக்கு நேரா வச்சுக்கணும். இப்போ நம்ம முத்திரைகள் எல்லாம் செஞ்சுருக்கோம். ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் வலிச்சதுன்னா கொஞ்சம் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது யோகா, ஒரு சின்ன சின்ன யோகா செஞ்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக யோகா சார்ட் இருந்து நீங்கள் எல்லா யோகாவும் செய்கிறதுனாலும் டைம் இருக்கிறவங்க அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாக செய்யுங்க. நிஜமாவே அது வந்து அனுபவபூர்வமாக ரொம்ப நல்ல உடம்பு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். டைம் இருக்கிறவங்க எப்போ டைம் கிடைக்குதோ அந்த யோகாவை வந்து ஃபுல்லாக செய்யறதுக்கு மிஸ் சார்ட் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற குரூப்பில். அது இருந்ததுன்னா ஒரு கேலண்டர் அட்டையில் இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி எல்லா போஸும் ட்ரை பண்ணுறதுனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சது யாரால என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். நல்லா அது செய்ய செய்ய உங்களுக்கு உடம்புல அந்த வளைவு தன்மைகள்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தேவையில்லாத எக்ஸஸ் நமக்கு வெயிட் இருக்கு அப்படின்னா அதுவும் குறையும். அது வந்து ஒரு 2-3 மாசம் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ச்சியா செய்யும் போது தான் அது பலன் நமக்கு தெரியும். இப்ப நம்ம சின்ன சின்ன யோகா யாரால எது முடியுதோ அதை செஞ்சுட்டு அடுத்து ரிலாக்ஸ் போகும். இப்போ கைகளை கீழே ஊனி இடுப்பு பகுதியை இப்படி நம்ம உட்கார்ந்த நிலையில எவ்வளவு தூக்க முடியுதோ ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு காலை மடக்கி ஒரு காலை நம்மளோட ஷோல்டருக்கு நேரா நீட்ட போறோம். இந்த மாதிரி நீட்டிட்டு கைகளால தொடணும். அது நேரா உடனே செஞ்சா வராது. அதனால லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் அசைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கால்களை தொடரும். முதல்ல இடது கை பக்கம் செய்யுங்க, அடுத்து வலது கை. குனிஞ்சு முட்டிய தலையால தொடணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. பண்ண பண்ணதான் வரும். முயற்சி நம்ம வந்து வராது அப்படின்னு விட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இடது காலை மடிச்சு வலது ஷோல்டருக்கு நேரா நீட்டிக்கோங்க. அதே மாதிரி கைகளால காலை தொடணும், தலை வந்து முட்டிய தொடணும். ரெண்டு காலையும் நேரா நீட்டிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா இப்போ நம்ம எப்படி சைடா பண்ணோமோ அது மாதிரி 2 கைகளாலையும் காலை தொட்டு தலை எவ்வளோ தூரம் குனிஞ்சு முட்டியை தொட முடியுதோ ட்ரை பண்ணுங்க.
அடுத்தது படுத்துட்டு கால்களுக்கான எக்ஸசைஸ். ஒரு காலா மேல கீழே தூக்கி இறக்குங்க. இந்த கால் ரைட் ஹேண்ட், இந்த ரைட் லெக் தூக்குனீங்கன்னா 3 தடவை, லெஃப்ட் லெக் தூக்குனீங்கன்னா 3 தடவை. அடுத்தது 2 கால்களையும் சைக்கிள் மாதிரி இப்படி ரவுண்ட் இப்படி கிளாக் வைஸ்ல 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 தடவை. இதை நம்ம படுத்துட்டு இப்ப செய்யும். 1 2 3. அடுத்து கால்கள் ரெண்டையும் மேல தூக்கி படுத்துக்கிட்டு கால் 2 மட்டும் மேல தூக்குங்க. எவ்வளவு தூரம் இப்படி ஸ்லோப்பா சாய்வா தூக்குங்க. அடுத்து கையில வச்சு காலை பிடிச்சு ஹோல்டு பண்ணி எவ்வளவு நேரம் இருக்க முடியுதோ அது மாதிரி ட்ரை. ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாவும் தூக்கக்கூடாது, இப்படி ஸ்லாண்டிங். அடுத்து அதே போஸ்ட்ல கையால பிடிச்சிட்டு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க விட்டுருங்க. அடுத்து செவுத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கால்களை மட்டும் மேல தூக்கி பண்ணுங்க. அடுத்தது தலை மட்டும் கீழே இருக்கணும், உடம்பு பகுதி மேல. யாரால முடியுதோ அவங்க மட்டும் ஒரு சப்போர்ட் வச்சு செய்யுங்க. பக்கத்துல செவுரு இருந்தா செவுத்துல வந்து நல்லா சாஞ்சு செய்யும். இதுக்கு பேர் விபரீத கரணி. இது செஞ்ச லேடிஸ்க்குலாம் யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் வந்து நாள் பட நம்ம செய்ய செய்ய நீர்க்கட்டிகள்லாம் கரையும். யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இது ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நம்ம குரு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைடா படுத்துக்கோங்க. ஒரு கை ஒரு கால் மட்டும் தூக்குங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் படுத்துக்கோங்க. அடுத்து அப்படியே திரும்பி ரைட் சைட். அப்படியே குப்புறப்படுத்து கால்களுக்கு மேல தூக்கி இறக்குங்க. அடுத்து கைகளால கால்களை பிடிச்சு போட் மாதிரி எவ்வளவு நேரம் இருக்க முடியுதோ ட்ரை பண்ணுங்க. முடிச்சிட்டீங்கன்னா நம்ம அடுத்து ரிலாக்ஸ் போகலாம். ஃபுல்லா படுத்துட்டு 2 கை காலு ரெண்டையும் எவ்வளவு தூரம் மேல அகட்டி நீட்டிக்க முடியுதோ அந்த மாதிரி நல்லா நீட்டி ரிலாக்ஸ் பண்ண போறோம்.
நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது இவ்வளோ நேரம் நமக்கு நம்ம உடல்ல உள்ள அத்தனை உறுப்புகளும் நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம அழகா இந்த ஒரு மணி நேரம் நம்ம உடம்புக்கான எல்லா பயிற்சிகளையும் செஞ்சிருக்கோம். அதனால நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லிட்டு, அப்புறம் இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நம்ம ஈன்ற அம்மா, அப்பா, நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க, அவங்களுக்கு நன்றி. அடுத்து குரு நமஸ்காரம். நம்ம குருவுக்கு நன்றி. அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லி நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். என் உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் நன்றி. கடவுளுக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. என்னை இந்த பூமியில் ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி. குருவுக்கு நன்றி. என் உடம்பை சீராக இயக்கிக் கொண்டிருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி. நான் நன்றாக இருக்கிறேன். என் உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது. அனைத்திற்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. நம்ம இன்னையோட நாளா சிறப்பா ஆரம்பிக்க போறோம். எல்லாருக்கும் இந்த நாள் சிறப்பான நாளா அமையறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நாளைக்கு மிஸ் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ 2 நாளா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி